ஒரு 3 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் உப்போட அளவாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணுற அரிசி எப்படி வடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வட்டா காஞ்ச உடனே 1 கிலோக்கு 200 ml ஆயில் எடுக்கணும். 3 கிலோ பண்ணுறோம், 600 ml ஆயில் எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 கிலோக்கும் 3 கிலோக்கும் சேர்த்து தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோவும் பண்ணலாம், 3 கிலோவும் பண்ணலாம். அப்போ தான் கிளியராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதில் பட்டை ஒரு 2 கிராம், ஏலக்காய் ஒரு 2 கிராம், கிராம்பு ஒரு 2 கிராம். 1 கிலோக்கு எடுக்கணும். இப்போ நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால இது எல்லாமே 6 கிராம்பாக எடுத்துக்கணும். இதில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஸ்டார் பூ இருக்கும் இல்லையா, அது ஒரு 6 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் மட்டுமே போடலாம், ஸ்டார் பூ தேவையில்லை. ஏலக்காய் இல்லாததால ஆப்ஷனாக நான் ஸ்டார் பூ போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரியுது. இந்த டைமில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 400 கிராம். ஸோ 3 கிலோ பண்ணுறோம், 1200 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா அரைப்பதான் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். 1 கிலோக்கு 10 கிராம் பச்சை மிளகா, 3 கிலோனா 30 கிராம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை இது மாதிரி நீங்கள் வெங்காயத்தில் கூட போட்டு வதக்கும் போது பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்குங்க பிரியாணிக்கு. இது மாதிரி வெங்காயம் அரைப்பதான் வந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா போடும்போது காரமும் உங்களுக்கு அதிகமாக இறங்காது. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அந்த எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணுன்றது இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கினீங்கன்னா தான் உங்கள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக பிரியாணி கெடாமல் இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை வெங்காயம் கருகிடுச்சுன்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்தோன்னா வாசனைக்காக மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கிலோவுக்கு 1/2 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா. 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா. இது சென்னையில் கிடைக்கிற மல்லி புதினா கட்டு. ஒருவேளை உங்ககிட்ட கட்டு இல்லைன்னா கிராமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 10 கிராம் மல்லி, 10 கிராம் புதினா. 3 கிலோவுக்கு 30 கிராம் மல்லி, 30 கிராம் புதினா ஆட் பண்ணிக்கணும். அடுத்து தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 10 கிராம் எடுத்துக்கணுங்க. காஷ்மீரி மிளகாத்தூளோ இல்லை தனி மிளகாத்தூளோ சக்தி மிளகாத்தூள் இருந்தால் அருமையாக இருக்குங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம், 3 கிலோவுக்கு 30 கிராம் எடுத்துக்கலாம். மல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட தனி மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 20 செகண்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிரியாணிக்கான நேச்சுரல் கலர் பக்காவாக கிடைக்கும். வேறு எந்த ஆர்டிஃபிஷியலான கலரும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ மிளகாத்தூள் நல்லா கலர் கிளியராக ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போடணும். 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, ரெண்டுமே தோலோடு தான் நான் எடுத்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வதங்கணுங்க. அதாவது பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து போகணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரியாக வர மாதிரி வதக்கிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துருக்கோம். 1 கிலோவுக்கு 200 ml தயிர், 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 600 ml தயிரை சேர்த்துக்கிறோம். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு தயிர் நல்லா மசாலாவோட கரைஞ்சி போகிற அளவுக்கு வதக்கிங்க. இதே டைமில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்குங்க. 1 கிலோவுக்கு 2 லிட்டர் வாட்டர். இப்போ நம்ம 3 கிலோ பண்ணுறதுனால 6 லிட்டர் வாட்டர் வச்சுருக்கோம். அதில் ஒரு 5-6 ட்ராப் ஆயில் வச்சுருக்கோம். அரிசி நல்லா உதிரி சூப்பராக வரதுக்காக. இதில் உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 25 கிராம், 3 கிலோ பண்ண போகிறதுனால 3 கிலோவுக்கு 75 கிராம் உப்பு அரிசி வடிச்சு எடுக்கிறதுல போட்டுக்கலாங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவை பக்காவாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி 1 கிலோவுக்கு 300 கிராம் போடணும். நம்ம 3 கிலோ பண்ண போகிறதுனால 900 கிராம் தக்காளி, அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் தக்காளி கம்மி பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணினாலும் நல்லா சூப்பராக கிடைக்கும். இங்கே நல்லா ஃபுல்லாக மைனூட்டாக பொடியாக கட் பண்ணிக்கிறதுனால நான் நார்மலாக கட் பண்ணியே போட்டுக்கிறேன். தக்காளிக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ண போகிறேங்க. உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 35 கிராம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 105 கிராம் உப்பு மசாலாக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வதங்க விடுங்க. தக்காளி வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து எண்ணெய் திரியாக வரணும். தக்காளியும் ஃபுல்லாக குழஞ்சி மசாலாவோ போயிடணும். அப்படி இல்லைன்னா அரைச்சி கூட போட்டுங்க. உண்மையாக சொல்கிறோம், அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனும் பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கு 3 கிலோ அளவு சிக்கன் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வித் ஸ்கின்னோட எடுங்க. அப்போ தான் உங்கள் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும். பிரியாணியில் பீஸ் இது மாதிரி முன்னாடியே போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கும் போது பிரியாணி பீஸ் நல்லா சாஃப்டாகவும் வரும். அதிக நேரம் நல்லா சூப்பராக வேகிறதுனால உங்களுக்கு பிரியாணி நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலோட வெந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 800 ml வாட்டர், 3 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர், அதாவது 2 லிட்டர் 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதே நேரத்தில் நம்ம அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்ணி கரெக்டாக கொதிக்கணும். ஸோ அங்கே தண்ணி ஊற்றினோன்னா இந்த தண்ணியில் நம்ம அரிசியை போட போகிறோம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா மினிமமாக 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. பாஸ்மதி அரிசியாலும் சரி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரிசி ஆட் பண்ணிட்டோம். அடுத்து லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெமன் புளிஞ்சிக்கலாம். புளிப்பு அதிகமாக புளியாதீங்க, கசப்பு இறங்கிடும். கொட்டை ஆட் பண்ணாலும் பிரியாணி கசக்காரம். அரிசி வடிச்சு எடுக்கிற தண்ணியில் நான் ஆல்ரெடி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் தோலுமே போட்டிருக்கேன். இது மாதிரி லெமன் தோலையோ இல்லை லெமன் ட்ராப்பையோ கொஞ்சம் போட்டீங்கன்னா அரிசி நல்லா பக்கா உதிரியாக சூப்பர்
சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து ஒரு 4-5 ட்ராப் போட்டுக்குங்க. 1 கிலோக்கு நல்லா சூப்பராக வருங்க. இப்போ இந்த அரிசி எடுத்து காட்டுற பாருங்க. இந்த அரிசி வந்து இன்னும் வேகலை, ஏன்னா இப்போ தான் நம்ம அரிசி போட்டிருக்கோம். இதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அரிசி வெளுந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுற பாருங்க. ஒரு சில அரிசி நல்லா யூ மாதிரி வளைஞ்சிருக்கும், ஒரு சில அரிசி டிரான்ஸ்பரண்டாக தெரியும், அதாவது சோறு மாதிரி தெரியும். அந்த அரிசி எடுத்து நீங்கள் உடச்சி பார்க்கணும். இந்த அரிசி வடிச்சு எடுத்துக்கான டிப்ஸ் சொல்கிறேங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது, அதாவது அரிசி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும், அதில் இருந்து 2 நிமிஷம் 30 செகண்டில் நீங்கள் அரிசி வடிச்சு எடுத்தீங்கன்னா உங்கள் அரிசி ஆஃப் பாயிலாக கிளியராக வந்துடும். அப்படி இல்லைன்னா அரிசி எடுத்து உடச்சி பாருங்க. உடச்சி பார்க்கும்போது நசுங்காமல் அரிசி வந்து உடையணும். உடைஞ்சதுன்னா உங்களுக்கு அரைப்பதம் பக்காவாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உடையுது, அரைப்பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் இந்த அரிசி அப்படியே வடித்து நம்ம எடுத்துக்கிறோங்க. வடித்து எடுத்த அரிசியை கொதிக்கிற மசாலாவில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் வந்து அரிசி ஆட் பண்ணிட்டோம். அரிசியும் மசாலாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்காக கரண்டி வச்சு இப்படி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணினா பீஸ்லாம் மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் மேலே இருக்குது, மசாலாலாம் கீழே இருக்குங்களா. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட அரிசி வடித்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றி அரிசியும் மசாலாவும் நல்லா பக்காவாக இது மாதிரி ஒரே லெவலில் இருக்க மாதிரி வச்சுட்டு, இல்லை மெயினான விஷயம் என்னென்னா, இது மாதிரி மசாலா நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் மூடி போட்டு 20 நிமிஷம் தம் போடணும். உள்ளுக்குள்ளே கொதிக்கணும்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், தம் போடாதீங்க. 20 நிமிஷத்தில் தம் ஆகுது. ஸோ மேலே நல்லா கொதிச்சுது, அந்த டைமில் மூடி போடுறோம். மூடி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழே சிம் லெவலில் வச்சுட்டோம். இப்போ மேலே உங்ககிட்ட சுடு தண்ணி இருந்தால் சுடு தண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டுன்னா ஓகேவாக இருக்கும். 20 நிமிஷம் தம் போடுறோம். தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ கைஸ், நம்மளோட பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பிரியாணி. நல்லா பக்காவாக சூப்பராக வந்துருக்குங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் யாருக்குமே பிடிச்சிருக்காது. ஸோ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா வச்சு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கிளம்புங்க பாய்ஸ்.